தேங்க்ஸ் அங்கிள். எங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் பிரச்சனை வரும்போது நீங்கள் தான் அங்கிள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. இப்போ மட்டும் இல்லை, ஆரம்பத்துல இருந்தே நீங்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. மீனாட்சி விஷயத்துலேருந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு நீங்கள் தான் அங்கிள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். மீனாட்சி விஷயமா? அப்போ மீனாட்சி அண்ணி தானே சாகலையா? அவங்களோட இறப்புக்கும் இவங்களுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும். இது பாரு அருணா, என்னோட எதிரி தான் உங்களுக்கும் எதிரி. அதனாலதான் நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட எதிரியோட எதிரி எனக்கு நண்பன் தானே. அதனாலதான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு உதவி பண்றதுனால எனக்கும் ஆதாயம் கிடைக்குதுல்ல, அதே. அதனால நன்றி சொல்லி அங்கிளை வெளியால் ஆக்கிறாத. சரிங்க அங்கிள். அப்புறம் அந்த அர்ஜுன் தாஸ நான் பார்க்கணும். ஏன் அங்கிள்? இல்லம்மா, 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள கொக்கைனை நாங்க கடத்தணும். அது என்னோட கண்டெய்னர்ல தான் இருக்கு. அதை கொண்டு போய் கப்பலுக்கு மாத்தணும். கடத்தல் வேலையில நுணுக்கமா இருக்கிற அந்த அர்ஜுன் தாஸால தான் இதெல்லாம் செய்ய முடியும். நானே இந்த வேலையை பண்ணிடுவேன். ஆனா சத்யாவுக்கு முழுக்க முழுக்க கண்ணு பூரா என் மேலதான் இருக்கும். அதனாலதான் இந்த அர்ஜுன் மாதிரி இருக்கிற அந்த அர்ஜுன் தாஸை வச்சு என் கடத்தல் வேலையை முடிச்சுக்குவேன். பிறகு அவன் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா கூட அந்த அர்ஜுன் தாஸுக்கு பதிலா இவனை உள்ள அனுப்பிச்சிடலாம். நமக்கு வேலைக்கு வேலையும் ஆச்சு, அந்த பழியை தூக்கி இந்த அர்ஜுன் மேலையும் போட்ட மாதிரியும் ஆச்சு, அந்த சத்யாவை நான் பழி வாங்கின மாதிரியும் ஆயிடும். என்னம்மா, நான் சொல்றது சரிதானே? ஆனா அர்ஜுனுக்கு நீ ஒன்னும் கவலைப்படாத. என் அண்ணன் சத்யா போலீஸ்காரன் தானே. தம்பி உள்ள இருக்கிறத அவன் பார்த்துட்டே சும்மாவா இருப்பான். அதனால பெயில் போட்டு திருப்பி அர்ஜுன் வெளியில கூட்டு வந்துருவான். சரிங்க அங்கிள். நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்க. அர்ஜுன் தாஸை நீங்கள் அங்கே வச்சு மீட் பண்ணுங்க. சரிம்மா. சரிங்க அங்கிள், எனக்கு டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன். போ. இல்ல சத்யா, நான் பண்ற ஒவ்வொரு வேலைக்கும் குறுக்க குறுக்க வருவேல. இப்போ உன் தம்பி மாதிரியே இருக்கிற ஒருத்தனை வச்சுதான் என் வேலையை நான் முடிக்க போறேன். மாட்டினா கூட உன் தம்பி மேலதான் பழி வரும். இப்ப என்னல செய்வ? பாஸ், என்னல? இப்ப இவருக்கு ஊசி போடவா வேணாமா? அதான் அந்த பிள்ளை சொல்லுச்சுல, கேக்கல? 2 நாளைக்கு ஊசி போடாத. ஏற்கனவே போட்ட ஊசியிலே இன்னும் வீரியம் இருக்கும். அந்த பிள்ளை சொன்ன மாதிரி தொடர்ந்து ஊசி போட்டுக்கிட்டு இருந்தா செத்துக்கிட்டு போயிட போறான். இவன் நம்மளுக்கு தேவை. இன்னும் 2 நாள் கழிச்சு ஊசியை போட்டு விட்டுரு. சரிங்க பாஸ். சரி, நானும் வரேன். பார்த்து யாராச்சும் வந்தாங்கன்னா கதவை திறக்காத. பத்திரமா என்ன பாத்துக்கோ. சரிங்க பாஸ், நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. டே கத்திக்குமாரு, நீ என்ன பிளான் போட்டாலும் அது நடக்காது. முதல்ல இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவங்க போட்ட பிளான் எல்லாத்தையும் தடுக்கணும். 2 நாளைக்கு ஊசி போட வேணாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேப்ல தான் நம்ம எஸ்கேப் ஆகணும். இந்த அர்ஜுன் காலையிலேருந்து கண்ணிலே படல. அது சரி, அவனுக்கு நம்ம மட்டும்தான் பொண்டாட்டியா என்ன? அவன் தான் நம்மளை எப்பயோ விட்டுட்டு 2ஆவது வாரமாக இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணியிருக்கானே. அதான் சாருக்கு இப்பெல்லாம் நினைப்பு அங்கேயே இருக்கு. எந்த சாருக்கு? சொல்லுங்க மேடம், எந்த சாருக்கு? என் பொண்டாட்டி யாரை இவ்வளோ ஆர்வமா தேடிட்டு வரான்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு தெரியுமே. பொண்டாட்டி, நீ என்னை தானே இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்த? நான்லாம் உன்னை தேடல. அப்புறம் யாரடி இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்த? என் பிள்ளை அப்புவை தேடிட்டு இருந்தேன். நிஜமாவா? ஆமா. அப்ப நீ என்னைய தேடலையா? இல்ல. சரி, என்னை விடு. எதுக்கு? நீ என்னை தேடலைனாலும் பரவாயில்ல, நான் உன்னை தான் தேடிட்டு இருக்கேன். ஏன்பா, என்னை எதுக்கு நீ தேட போற? உனக்கு தான் இன்னொருத்தி இருக்காளே. ஆரம்பிச்சிட்டியா? இந்த பாரு டோரா, என்னோட ப்ராப்பர்ட்டி நீ தான். அப்பவும் இப்பவும் எப்பவும் நீ மட்டும்தான் என்னோட ப்ராப்பர்ட்டி. புரியுதா உனக்கு? எங்க புரிய போகுது உனக்கு? ஒருத்தன் ஒரு தடவை தப்பு செஞ்சா அதையே சொல்லி சொல்லி காமிச்சு காயப்படுத்திக்கிட்டே இருப்பீங்கல்ல. ஏன் அதுக்கப்புறம் அவன் மாறதுக்கு வாய்ப்பே இல்லையா என்ன? நான் உன்னை வேணான்னு சொல்லிட்டு போனது உண்மைதான். உன் காதல் வேணான்னு சொல்லிட்டு போனது உண்மைதான். ஆனா இப்போ எனக்கு நீ மட்டும்தான் வேணும்னு தோணுது. ஆனா உனக்கு தான் என் மேல இருக்க கோவம் கொஞ்சம் கூட குறையல. எனக்கு புரியுது டோரா.
உன் இடத்துல யாரா இருந்தாலும் இப்படிதான் கோவப்படுவாங்க. ஏன், உன் இடத்துல நான் இருந்தா கூட இப்படிதான் கோவப்படுவேன். அதனாலதான் நீ கோவப்பட்டாலும் பரவாயில்லைன்னு நான் உன்கிட்ட திருப்பி திருப்பி வந்து கெஞ்சிட்டு இருக்கேன். நான் திருப்பி திருப்பி உன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறதுனால என்னை கேவலமா நினைச்சிட்டியா? ஒன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டோரா, இது வரைக்கும் யாருக்காகவும் எதுக்காகவும் என்னோட ஈகோவை விட்டு கொடுத்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் உன்கிட்ட மட்டும்தான் என்னோட ஈகோவை விட்டுட்டு இப்படி வந்து கெஞ்சிட்டு இருக்கேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நீ மட்டும் சரின்னு சொல்லு. இத்தனை நாள் நான் உன்னை தனியா விட்டுட்டு போனதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உன்னை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். உன்னை கண் கலங்காம வச்சுக்கிறேன். ஐ ப்ராமிஸ். இனிமே நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சனோ அந்த அளவுக்கு நான் முன்னேறிட்டேன். இன்னும் நான் என் லட்சியத்தை அடைய இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. நான் நினைச்சது சீக்கிரமா நடந்துருச்சுன்னா நீ, நான், நம்ம பிள்ளை இனிமே ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். பணத்துக்காகன்னு யார்கிட்டயும் எங்கேயும் போய் கையேந்தி நிக்க வேண்டாம். நீ மட்டும் சரின்னு சொல்லு டோரா. நமக்கு ஒரு புது வாழ்க்கையை காத்துட்டு இருக்கு. பேசி முடிச்சிட்டியா? பேசி முடிச்சிட்டியான்னு கேட்டேன். பேசி முடிச்சிட்டேனா கையெடு, நான் போகணும். என்ன புதுசு புதுசா கதையெல்லாம் விடுற? ஏய் டோரா, நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். நீ மட்டும் சரின்னு சொன்னா நீ, நான், நம்ம பிள்ளை 3 பேரும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம். அப்போ நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கியே, அவளை என்ன செய்ய போற? ஐயோ டோரா, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ், நீ ஒன்றும் சொல்ல வேணாம். உன்னை பற்றி எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே நீ எதை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணி உன்னை பற்றி நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா உன்னை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ணி பேசுகிற வேலையெல்லாம் விட்டுரு. நீ யாரு, நான் நானா இருக்கேன். நமக்கு இடையில இருந்த காதல் இனிமே இல்லை. நமக்கு இடையில இருந்த உறவு இனிமே இல்லை. நான் நம்ம பிள்ளைக்கு அம்மா, நீ அப்பா, அவ்வளோதான். அந்த லிமிட்ஸ்லேயே நீயும் இரு, நானும் இருக்கேன். என்ன புரியுதா? ஏய் இல்ல, அது போதும், இதுக்கு மேலே நீ எதுவும் பேச வேண்டாம். அதானே அதானே நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்க கூட தயாரா இல்ல. இவகிட்ட போய் நான் கெஞ்சி நின்னுட்டு இருக்கேன் பாரு. எனக்கெல்லாம் எவ்வளவு பட்டாலும் புத்தி வராது. டே அர்ஜுனு, அவ்வளவுதான். இனி உனக்குன்னு யாரும் கிடையாது. இந்த 5 வருஷம் நம்ம எப்படி தனியா சந்தோஷமா இருந்தோமோ அதையே கண்டினியூ பண்ணுவோம். அவ்வளவுதான். ஏட்டி வடிவு, என்னத்தாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்கவ? அது ஒன்றும் இல்லைம்மா, நம்ம வீட்டில் நடக்கிறது நினச்சாலே ஒரே கவலையாக இருக்கு. அந்த அர்ஜுன் பையன் பக்கத்து ஊருக்கு போனாலும் போனா, அதுலேருந்து ஆரம்பிச்சது நம்ம வீட்டில் பிரச்சனை. அதுலேருந்து பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துட்டு இருக்குமா. நீயும் பார்த்துட்டு தானே இருக்க நம்ம வீட்டில் என்னெல்லாம் நடக்குதுன்னு. இப்போல்லாம் நம்ம அர்ஜுனுக்கு எம்பிட்டு கோவம் வருது தெரியுமாம்மா? முன்னேத்து அப்படிதான், மகா கிட்ட எதுக்கு சாவியை கொடுத்தீங்கன்னு சண்டைக்கு வரான். இனிமே சாவி என்கிட்ட தான் இருக்கும்னு சண்டை போடுறான். ஏமா, என்னைக்காவது அர்ஜுன் இந்த மாதிரி பேசி நீ பார்த்துருக்கியா? என் பேரை சொக்க தங்கமாச்சே, யாரு மனசையும் காயப்படுத்த மாட்டானே, பிறகு ஏன்டி திடீர்னு இப்படி பேசுறான்? அதாம்மா எனக்கும் புரியல. அந்த மகாப்பிள்ள வெளியே சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் மாமா இப்படி கேட்டுட்டாங்களேன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவா. அது மட்டும் இல்லாம பஞ்சாயத்துல சொன்னது எல்லாமே போய் என் பையன் இந்த மாதிரிலாம் தப்பு செய்ய மாட்டான்னு நானும் நம்பிக்கிட்டு கிடந்தேன். பிறகுதான் புரியுது அவன் தான் அந்த பிள்ளையும் ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்கான்னு. இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்குமா. நீ நம்ம வீட்டுல நடக்கிறத பத்தி இம்பிட்டு பெருசா பேசுறியே, பக்கத்து வீட்டுல என்னென்ன நடக்குதுன்னு தெரியுமா உனக்கு? என்ன என்ன பிரச்சனை? அந்த பஞ்சவர்ணக்கா இப்பதானே அவங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது. மகனுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து சந்தோஷமா தானே இருக்கு அந்த அக்கா. பிறவென்ன அங்க சண்டை? அதானே, வெளி உலகத்தை பத்தி உனக்கு தெரிஞ்சாதானே. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் உன் வீடு, உன் பிள்ளைங்க, உன் புருஷன் தான் உலகம். அப்படியே இருக்காம நாட்டு நடப்பையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஆமா, நம்ம வீட்லயே ஏகப்பட்ட பிரச்சனை, இதுல நாட்டு நடப்பை வேற நான் தெரிஞ்சு வச்சுக்கணுமா? வளன்னு பேசாம அந்த அக்கா வீட்டுல என்ன சண்டைன்னு சொல்லு. ஏட்டி, அந்த பஞ்சவர்ணம் அவன் மகனுக்கு இப்ப கல்யாணம் பண்ணி வச்சால, புதுசா அந்த மருமக என்ன காரியம் செஞ்சிருக்கா தெரியுமா? என்ன காரியம் பண்ணிட்டா அப்படி? ஏட்டி, அந்த பிள்ளை லேசுப்பட்ட பிள்ளை இல்ல. ஒரு வெத்து பத்திரத்துல மாமியார்கிட்டயும் மாமனார்கிட்டயும் ஏதோ ஒன்று சொல்லி கையெழுத்து வாங்கியிருக்கா. பிறகு அந்த பத்திரத்துல எங்க சொத்து பூராவும் என் மருமகளுக்கு நாங்க எழுதி தரோம்னு சொல்லி எழுதியிருக்கா. என்னமா சொல்ற? சரியான ஐடியாவா இருக்கே. அப்ப நம்மளும் வெத்து பத்திரத்தை எடுத்துட்டு போய்
அந்த அர்ஜுன் கிட்ட சைன் வாங்கிட்டோம்னா பிறகு அந்த பத்திரத்துல நம்ம என்ன வேணாலும் எழுதிக்கலாம். சும்மா ரெண்டு கிழவிங்க என்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்குதுங்க. சரி கேப்போன்னு வந்தா நமக்கு இம்புட்டு பெரிய ஐடியா கொடுத்துருக்காங்க. வீடு வேணா நானு இப்பவே ஒரு பத்திரத்தை வாங்கிட்டு அந்த அர்ஜுனை போய் பாக்குறேன். நீ இந்த பத்திரத்துல சைன் போட்டா நான் உன்னை ரிலீஸ் பண்ணிடுறேன்னு சொல்லி அவன் கிட்ட எப்படியாவது பேச்சு கொடுக்கணும். அப்புறம் அவன் சைன் போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் அவனை கட்டி போட்டுறணும். அவன் சைன் மட்டும் போட்டா போதும். அப்புறம் அந்த பத்திரத்துல என்னென்ன ஃபில் பண்ணணுமோ அதை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். சரி, இப்பவே இந்த இடத்த விட்டு முதல்ல போகணும். என்னம்மா இப்படியே போச்சு? பாவம் அந்த பஞ்சவர்ண அக்கா. இத்தனை நாள் தான் மகனுக்கு கல்யாணம் ஆகலைன்னு கோயில் கோயிலா தெரிஞ்சிச்சு. சரி, வேண்டுதலுக்கு ஏத்த பலனா ஒரு நல்ல பொண்ணு அவங்களுக்கு மருமகளா வந்திருப்பான்னு நினைச்சேன். போய் ஒரு ராக்காச்சியை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்காங்க அவங்க மகனுக்கு. ஆமாட்டி, என்ன செய்ய? சொத்தை எழுதி வாங்கினது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேத்தையும் வீட்டை விட்டு துரத்துறாளாம். நீயே சொல்லிட்டி, அவங்களுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பையன். அந்த வீடையும் அவங்க பையனையும் விட்டா அவங்க ரெண்டு பேரும் எங்க போவாங்க? காலம் கலிகாலமா ஆக்கிட்டு இருக்கு. நமக்கு மட்டும்தான் பிரச்சனை நினைச்சேன். எல்லா வீட்லயும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது போல. அடாமாட்டி, வீட்டுக்கு வீடு வாசப்படி. என்ன செய்ய? அந்த அக்காவை போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுமா. நம்ம சத்தை கிட்ட போய் சொல்லுங்க, அவன் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான். சரிட்டி. நம்ம வீட்டு பிரச்சனை எப்பதான் முடிய போதோ. அடுத்தவங்க பிரச்சனையாவது சீக்கிரமா முடியட்டும். என்னத்தா மாப்பிள்ளை போட்டோவே பார்த்துக்கிட்டு கிடக்கவ? மாப்பிள்ளை நினப்பு வந்துருச்சோ? மாப்பிள்ளை நேற்று கூட வந்து பார்த்துட்டு போனாங்களே, வேற என்னத்தா? உன்ன மாதிரியே அவங்களுக்கு உன்னை பார்க்காம இருக்க முடியல போல, அதான் அடிக்கடி வந்துட்டு போறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் எம்பிட்டு உயிரா இருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதா. நீங்க ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் இதே அன்போட இருக்கணும். அந்த அன்புதான் எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களை பிரிக்காம பார்த்துக்கும். என்னத்தா, அம்மா சொன்னது சரிதானே? ஆமாம்மா, எங்க ரெண்டு பேரோட அன்பு உண்மையானது, பரிசுத்தமானது. எங்க ரெண்டு பேர்த்த பிரிக்கணும்னு யார் என்ன சதி பண்ணாலும் கண்டிப்பா அது நடக்காதுமா. தற்காலிகமா வேணா எங்களை பிரிச்சு வைக்கலாமே ஒழிய எங்களை நிரந்தரமா யாராலையும் பிரிக்க முடியாது. ஏன்னா எங்க காதல் அப்படிப்பட்டது. நீ வேணா பார்த்துட்டே இருமா, மாமா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. பழையபடிக்கு அவங்க வீட்டுக்கு என்னை கூட்டிட்டு போய் என்னை ராணி மாதிரி பார்த்துப்பாரு. அதான் அம்மாவுக்கு தெரியுமேத்தா. என் மருமகனை பற்றி யார் என்ன சொன்னாலும் அம்மா நம்ப மாட்டேன். சரி, நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கே. நீ அதெல்லாம் போட்டு தேவையில்லாமல் குழப்பிட்டு கிடக்காத. எல்லாத்தையும் சீக்கிரமாக சரி பண்ணிடலாம். சரி, அம்மா உனக்கு சாப்பாடு கொண்டு வரட்டுமா? அம்மா எனக்கு பசிக்கல, பிறகு சாப்பிட்டுமா? இந்த பார்த்தா கௌரி, இப்போ நீ ஒரு உயிர் இல்லை, ரெண்டு உயிர். உனக்காக இல்லைனாலும் உன் வயிற்றுல வளர்கிற பிள்ளைக்காவது சாப்பிட்ணும். சாப்பிட்டு வாந்தி எடுத்தாலும் பரவாயில்ல, அப்பப்போ வயிற்றை நிரப்பிக்கிட்டே கிடக்கணும். இல்லைன்னா நடக்கிறது கூட தெம்பில்லாமல் போயிடும். சரிம்மா, கொண்டு வா. எனக்காக இல்லைனாலும் என் வயிற்றுல வளர்கிற பிள்ளைக்காவது நான் சாப்பிட்டு தெம்பா இருக்கணும். அப்போதான் என் மாமாவும் சந்தோஷப்படுவாங்க. இப்படி தான் இருக்கணும். சரி, அம்மா போய் சாப்பாடு போட்டு கொண்டாரேன். சரிம்மா. சீக்கிரமா வாங்க மாமா, உங்களை பார்க்கணும் போல இருக்கு. உங்களுக்காக நானும் நம்ம பிள்ளையும் காத்துட்ருக்கோம். இவன் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கான் போல. இந்த கேப்ல எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும். ஆனா நம்மளை இப்படி டைட்டா கட்டி போட்டு வச்சிருக்காங்க. எப்படி எஸ்கேப் ஆகுறது? கண்ணையும் மூடி வச்சிருக்காங்க. எது எங்க இருக்குன்னே தெரியல. என்னதான் செய்ய? ஹலோ சார். ஐயோ, யாரோ வராங்க, அமைதியா இருப்போம். சார். சூப்பர், நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குறான். இவனை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பு விளங்கிரும். தம்பி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க பாஸ் கிட்ட கேட்காம இங்க எதுக்கு வந்தீங்க? வெளியில போங்க. ஏண்டா,
உன்னை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்தா அதை ஒழுங்கா பார்க்கறத விட்டுட்டு நல்லா வயிற்று முட்டை சாப்பிட்டுட்டு கொரட்டை போட்டு தூங்கிட்டு இருக்க. டேய் தம்பி, நான் தூங்கினாலும் அலர்ட்டா தான் இருப்பேன். தோ இப்போ முழிச்ச மாதிரி எப்பயும் அலர்ட்டா தான் இருப்பேன். என்னை யாரும் ஏமாத்த முடியாது. நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? அது ஒண்ணும் இல்ல, இவங்கிட்ட ஒரு டீலிங் பேச வேண்டியது இருக்கு. பாஸ் வரட்டும், என்ன டீலிங் வேணாலும் பேசிக்கோங்க. உங்க பாஸ் கிட்ட நான் பேசிட்டேன். அவர் தான் பேசிக்கோன்னு சொன்னாரு. நாங்க 2 பேரும் டீலிங் பேசிட்டு இருக்க வரைக்கும் நீங்க போய் டீ சாப்பிட்டுட்டு வரலாமே. உங்களை பார்க்கவும் பாவமா இருக்கு. ரொம்ப நன்றி தம்பி. ஒரே தலைவலியா இருக்கே, ஒரு டீ சாப்பிட்டு வரலாமான்னு இப்பதான் நினைச்சேன். இவனை வச்சுக்கிட்டு எங்க வெளியில போறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். தெய்வமா வந்தீங்க. சரி, என்ன பேசணுமோ சீக்கிரமா பேசிட்டு போங்க. நான் அந்த கேப்ல போய் ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுறேன். சரி சரி. நல்ல வேளை இவனை துரத்தி விட்டாச்சு. நான் இந்த பத்திரத்துல தான் சைன் வாங்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சா அந்த அருணா விட மாட்டான். ஏன்னா என் மூலியமா இந்த சொத்தெல்லாம் அவ பேருக்கும் அவங்க அக்கா பேருக்கும் மாத்துறதுக்கு தான் என்னை கூட்டு வந்திருக்கா. ஆனா இந்த அர்ஜுன் தாஸ் யாருன்னு அவளுக்கு தெரியாதுல்ல. அவளுக்கு முன்னாடி இந்த சொத்தெல்லாம் என் பேருக்கு மாத்தி எழுதிடுவேன். ஃபர்ஸ்ட் இவங்கிட்ட டீலிங் பேசணும். ஹே அர்ஜுன். யாரு?